ஆனா இங்க மனநல பாதிப்பு காரணமா குற்றவாளி இல்லைன்னு சொன்னதால அவள ஒரு மனநல மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சாங்க. எப்போ அவ சமூகத்துக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டர்ஸ் முடிவு பண்றாங்களோ அது வரைக்கும் அங்கதான் இருக்கணும். இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அரசு தரப்பு வக்கீலே இதை ஒத்துக்கிட்டார். அவரே சொன்னார், இந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டது தெரியல, அவளுக்கு இருந்த கடுமையான ஸ்கிசோஃப்ரேனியா அப்புறம் மாய தோற்றங்களால அவளால வேற மாதிரி நடந்திருக்கவே முடியாது அப்படின்னு. சரி, சட்டப்படி தீர்ப்பு வந்தாச்சு. ஆனா மருத்துவ ரீதியா அவளுக்கு என்னதான் பிரச்சனை? அதுதான் இந்த வழக்கின் மையப்புள்ளி. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, குஸ்மானிக்கு ரொம்ப நாளா பாரனாய்ட் ஸ்கிசோஃப்ரேனியா, அதாவது ஒரு வகையான சித்தப்பிரமேய நோய் இருந்திருக்கு. ஆனா அது யாருமே கண்டுபிடிக்காம சிகிச்சை அளிக்கப்படாம இருந்திருக்கு. பல வருஷமாவே அவளுக்கு மாய தோற்றங்கள் இருந்திருக்குன்னு டாக்டர் பவுன்ஸ் சொன்னார். சும்மா வெட்ட வெளிய பார்த்துட்டு இருக்கிறது, இல்லாத ஆட்கள் கூட பேசுறது, தனக்கு தானே சிரிச்சுக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா அவங்க வீட்ல இதெல்லாம் டீனேஜ்ல வர சாதாரண பிடிவாதம்னு தப்பா நினைச்சிட்டாங்க. இந்த கொலைக்கு நேரடியான காரணம் ஒரு குறிப்பிட்ட மாய தோற்றம் தான். ஆமாங்க, அவளோட மனசளவுல அவங்க அம்மாவை அவ கொல்லவே இல்ல. அவ என்ன நம்புனானா, அவங்க அம்மா அசல செசீலியான்னு ஒருத்தவங்கன்னு, உலகத்தை காப்பாத்த அவங்கள கொன்னே ஆகணும்னு நினைச்சா. அதனாலதான் அவ அனுப்புன அந்த மிரட்டல் மெயில்ல கூட செசீலியான்னு தான் பேரை குறிப்பிட்டிருந்தா. அவளோட கற்பனை உலகத்துக்குள்ள அவ முழுசா மூழ்கிட்டா. இப்போ மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருவோம். இவ்ளோ சோகமான ஒரு கதை 7 வருஷம் கழிச்சு எப்படி ஒரு இன்டர்நெட் சென்சேஷன் ஆச்சு? இதுல இருக்கிற முரண்பாட்டை பாருங்க. ஒரு பக்கம் நிஜத்துல ஒரு சோகமான குடும்ப கதை, ஒரு கொடூரமான கொலை, கடுமையான மனநோய், மனநல மருத்துவமனையில சிகிச்சை. இன்னொரு பக்கம் மீம் உலகத்துல அது ஒரு வைரல் டிக்டாக் ட்ரெண்ட், ஸ்வீட் பட் சைக்கோபாட்டு, ஒரு கூல் கிரிமினல் மாதிரி ஒரு பிம்பம், அதுக்கு ஃபேன் பேஜ் வேற. ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? அப்போ இசபெல்லா குஸ்மானோட இப்போதைய நிலைமை என்ன? அவங்க இன்னும் கொலராடோ மனநல மருத்துவமனையில தான் இருக்காங்க. 2020ல நான் அதை செஞ்சப்ப நானா இல்ல, இப்ப நான் முழுசா குணமாகிட்டேன்னு சொல்லி விடுதலைக்கு மனு செஞ்சாங்க. 2021ல கண்காணிப்போட சிகிச்சைக்காக வெளியே வர அனுமதி கிடைச்சது. ஆனா அவங்க முழுசா எப்ப விடுதலை செய்யப்படுவாங்கன்னு இன்னும் தெரியல. கடைசியா ஒரு கேள்வி. ஒரு சோகமும் மனநோயும் சம்பந்தப்பட்ட ஒரு கதை இந்த மாதிரி ஒரு மீமா வைரல் ஆகும்போது அந்த மீம்ல நம்ம எதை இழக்கிறோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வலி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க தவறிடுறோம் இல்லையா?